திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் தலைவர் ராஜமோகன் யாதவ், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் 81% ஓபிசி மக்கள் உள்ளனர். மேலும் இவர்களையும் தலித் அமைப்புகளையும் இணைத்து இந்த கட்சி எம்பி பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதென தீர்மானித்துள்ளது என தெரிவித்தார். மேலும் இந்த ஓபிசி மக்களின் உரிமைகளை இந்திய அரசியல் சட்ட ரீதியாக இதுவரை பிஜேபி அரசு மற்றும் இதர கட்சிகள் எதுவும் பெற்றுத்தரவில்லை. எனவே அனைத்து கட்சிகளும் ஓபிசிக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை இவர்கள் எவரும் பெற்றுத்தரவில்லை என்பதால் 40 தொகுதிகளில் தமிழகத்தில் எங்கள் கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் தீர்மானம் இயற்றியதாக கூறினார். முன்னதாக இந்த நிகழ்வில் கட்சியின் பொறுப்பாளர்கள் ராஜவேலு, ராஜ்மௌலி, செந்தில்குமார், பாண்டி, தேவர், தியாகராஜன், அமல்ராஜ், முகமது நாசர், கருமலை அப்பன், செந்தில் மற்றும் ரஃபுல் பிவி என பலரும் கலந்து கொண்டனர். ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் ஓபிசி பிளஸ் தலித் இன கூட்டணி அமைத்து 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஏனெனில் தலித் வாக்கு வங்கியும் ஓபிசி வாக்கு வங்கியும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் புதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று தீர்மானித்துள்ளோம். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவும் ஓபிசி லீடர், தலித் லீடர் மாயாவதியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் அப்புறப்படுத்தினார்கள். அதே பார்முலா தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஓபிசி வாக்கு வங்கி 80% இருக்கிறது. தலித் வாக்கு வங்கி 20% இருக்கிறது. 20+30 அப்படின்ற அடிப்படையில் 20+20 80+20 100% நாங்கள் மேக்சிமம் ஒரு 40% எதிர்பார்க்குறோம். தனித்து போட்டியிட்டு எங்களுடைய வாக்கு வங்கி நிர்ணயிப்பதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம். அகில இந்தியாவில் 80% ஓபிசி இன மக்களுக்காக இதுவரை தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஓபிசி மக்களுக்காக எந்தவிதமான உரிமை குரலும் கொடுக்கவில்லை. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஓபிசி மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்காக முதலாக இந்தியாவில் ஓபிசி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி தான் அகில இந்திய ஓபிசி காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் மொத்தமுள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஓபிசி இன மக்களும் தலித் இன மக்களையும் ஓரணியில் திரட்டி கூட்டணி அமைத்து எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்திட தீர்மானித்துள்ளோம்.